பார்க்க போகிறது அக்பரோட பையன் ஜஹாங்கீரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஆட்சி புரிஞ்ச வருடம்னு பார்த்தா 1605 to 1627, கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இவரோட இயற்பெயர் சலீம்னு சொல்கிறாங்க. இவரோட முழு பெயர் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். நூருதீன் முகமது ஜஹாங்கீர். இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்றது மீனிங். உலகத்தை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது மீனிங். இவரோட மனைவி பேர் நூர்ஜஹான். அலைஸ் அவங்கள மெஹருநிஷா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மெஹருநிஷா அப்படின்னு பார்த்தா உலகின் ஒளி என்பது பொருள். உலகின் ஒளி அப்படின்னா மெஹருநிஷா. அதே மாதிரி ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர். இவங்க 2 பேருக்கு பிறந்த பையன் பேர் குஷ்ரு. இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 5வது சீக்கிய குருவோட சேர்ந்துட்டு தன் அப்பாவுக்கு எதிராக கலகம் செய்வான். அப்படி செய்கிறப்ப சீக்கிய குருவான அர்ஜுன் சிங்கை தூக்கில் போச்சுவார். தன்னோட மகன் குஷ்ருவோட கண்ணை ஜஹாங்கீர் பிடுங்கிடுவார். சரியா? இவரோட காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்போ தாமஸ்ரோ என்ன பண்ணுவார், இவரோட வணிக தளத்தில் தான் சூரத்துங்கிற முதல் வணிக மையத்தை ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? இவரோட ஆட்சி காலத்தில் தான் நீதி சங்கிலி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது கையை கோத்துக்கிட்டு போராட்டம் செய்வாங்க தெரியுமா, அந்த முறை ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. இவரோட ஆட்சி காலத்தில் தான் பிட்ராவில்லேங்கிற இத்தாலிய பயணி இந்தியாவுக்கு வந்தார். பிட்ராவில்லே அப்படிங்கிற இத்தாலிய பயணி இந்தியாவுக்கு வந்தார். 1627 ஜஹாங்கீர் இறந்து போயிட்டார்.